ஓம் சாந்தி. இன்றைய முரளி 26/8/2024. பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, பெரிய தந்தை பெரிய மனிதர்கள் உங்களுக்கு அதிக சிரமத்தை கொடுப்பதில்லை. அப்பா, ஆஸ்தி என்ற 2 வார்த்தைகளை மட்டும் நினைவு செய்யுங்கள். கேள்வி: ஆன்மீக தந்தையின் முக்கிய வேலை என்ன? அதில் தந்தைக்கு அதிக மகிழ்ச்சி ஏற்படுகிறது. பதில்: பதித்தர்களை பாவனமாக மாற்றுவதே ஆன்மீக தந்தையின் முக்கிய வேலையாக இருக்கிறது. பாவனமாக மாற்றுவதில் தந்தைக்கு அதிக மகிழ்ச்சி ஏற்படுகிறது. குழந்தைகளுக்கு சத்கதி கொடுக்கவும் எல்லோரையும் சதோ பிரதானமாக மாற்றவும் தந்தை வருகின்றார். ஏன் என்றால், இப்போது வீட்டிற்கு போக வேண்டும். நாம் தேகமல்ல, ஆத்மாக்கள் என்ற ஒரு பாடத்தை மட்டும் உறுதி செய்யுங்கள். இந்த பாடத்தால் தந்தையின் நினைவு இருப்பதோடு பாவனமாகவும் மாறுவீர்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை அமர்ந்த ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். குழந்தைகள் உங்களை பவித்திரமாக மாற்றுவதில் தந்தைக்கும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அதனால் பதித்த பாவன தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று சொல்கிறார். அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளலாக அந்த ஒரு தந்தையே இருக்கிறார், வேற யாரும் இல்லை. இப்போது வீட்டிற்கு போக வேண்டும் என்பதையும் இப்போது நீங்கள் புரிந்து இருக்கிறீர்கள். முயற்சி அதிகம் செய்வதற்காக நினைவு யாத்திரை அவசியம் என்று தந்தை சொல்கிறார். நினைவால் தான் பாவனமாக மாறுவீர்கள். பிறகு இருப்பது படிப்பு. முதலில் தந்தையை நினைவு செய்யுங்கள். பிறகு இந்த அரச பாக்கியம் இருக்கிறது. அதற்காக உங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்கிறார். நீங்கள் எப்படி 84 பிறவிகளை எடுக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். சதோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானமாக மாறுகிறீர்கள். ஏணியில் இறங்கி வர வேண்டி இருக்கிறது. இப்பொழுது மீண்டும் சதோ பிரதானமாக மாற வேண்டும். சத்தியுகம் பாவன உலகம். அங்கே பதித்தர் ஒருவர் கூட இருப்பது இல்லை. சத்தியுகத்தில் இந்த விஷயமே இருப்பது இல்லை. பாவனமாக மாறுவதே முக்கிய விஷயமாக இருக்கிறது. இப்போது பவித்திரமாக மாறுங்கள். அப்போதே புதிய உலகத்திற்கு வருவீர்கள். மேலும் ராஜ்யம் செய்வதற்கு தகுதி பெறுவீர்கள். எல்லோரும் பாவனமாக மாறியே தீர வேண்டும். அங்கே பதித்தர் இருப்பது இல்லை. யார் இப்போது சதோ பிரதானமாக மாற முயற்சி செய்கிறார்களோ அவர்களே தூய்மையான உலகத்திற்கு எஜமானர்கள் ஆகிறார்கள். முக்கிய விஷயம் ஒன்றுதான். தந்தையை நினைவு செய்வதன் மூலம் சதோ பிரதானமாக மாற வேண்டும். தந்தை அதிக சிரமத்தை கொடுப்பது இல்லை. தன்னை ஆத்மா என்று உணருங்கள் என்று மட்டும் சொல்கிறார். நான் தேகமல்ல, ஆத்மா என்ற பாடத்தை உறுதி செய்யுங்கள் என்று அடிக்கடி சொல்கிறார். அவ்வளவுதான். பெரிய மனிதர்கள் அதிகமாக படிப்பது இல்லை. 2 வார்த்தைகளில் சொல்கிறார்கள். பெரிய மனிதர்களுக்கு சிரமம் கொடுக்க முடியாது. சதோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானமாக மாற எத்தனை பிறவிகள் எடுக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? பிறவிகள் என்று சொல்ல மாட்டீர்கள். 84 பிறவிகள் எடுக்கிறீர்கள். நாம் சதோ பிரதானமாக இருந்தோம், சொர்க்கவாசி அதாவது சுகதாமத்தின் எஜமானர்களாக இருந்தோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது தானே? சுகதாமம் இருந்தது. அதையே ஆதி சனாதன தேவி தேவர் தர்மம் என்று சொல்கிறார்கள். அவர்களும் மனிதர்களாகவே இருந்தார்கள். ஆனால் தெய்வீக குணங்களோடு இருந்தார்கள். இந்த நேரத்தில் அசுர குணங்களுடைய மனிதர்கள் இருக்கிறார்கள். அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் யுத்தம் நடந்தது. அப்பொழுது தேவர்களின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டது என்று சாஸ்திரங்களில் எழுதியிருக்கிறார்கள். முதலில் நீங்கள் அசுரர்களாக இருந்தீர்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். தந்தை பிராமணராக மாற்றி பிராமணரிலிருந்து தேவராக மாற்றுவதற்கு உத்தி சொன்னார். மற்றபடி அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் சண்டை நடப்பதற்கான விஷயமே இல்லை. அகிம்சையை பரதர்மமாக கொண்டவர்கள் என்று தேவர்களை சொல்கிறார்கள். தேவர்கள் ஒருபோதும் சண்டை செய்வது இல்லை. வன்முறையின் விஷயமே இருக்க முடியாது. சத்தியுகத்தில் தேவராஜ்யத்தில் சண்டை எங்கிருந்து வந்தது? சத்தியுக தேவர்கள் இங்கே அசுரர்களோடு சண்டை போடுவார்களா? அல்லது அசுரர்கள் அங்கே சென்று தேவர்களோடு சண்டை போடுவார்களா? அப்படி நடக்க முடியாது. இது பழைய உலகம், அது புதிய உலகம். பிறகு எப்படி சண்டை நடக்க முடியும்? பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் எதை கேட்டாலும் அதை சத்தியம் சத்தியம் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள். யாருடைய புத்தியும் வேலை செய்வது இல்லை. முற்றிலும் கல் புத்தியோடு இருக்கிறார்கள். கலியுகத்தில் கல் புத்தியும் சத்தியுகத்தில் தங்க புத்தியும் இருக்கிறது. பாரஸ்நாத்தின் ராஜ்யமே நடக்கிறது. இங்கேயோ ராஜ்யமே நடப்பது இல்லை. துவாபர யுக அரசர்களும் அப்பவித்திரமாக இருந்தார்கள். ரத்தினங்கள் பதித்த கிரீடம் இருந்தது, லைட் கிரீடம் இல்லை, அதாவது பவித்திரம் இல்லை. அங்கே எல்லோரும் பவித்திரமாக இருந்தார்கள். அதற்காக ஏதோ லைட் மேலே நின்று கொண்டு இருக்கும் என்பது இதன் அர்த்தமாகாது. சித்திரத்தில் பவித்திரத்தின் அடையாளமாக ஒளி கிரீடத்தை காட்டியிருக்கிறார்கள். இந்த நேரம் நீங்களும் பவித்திரமாக மாறுகிறீர்கள். உங்கள் ஒளி எங்கே?
தந்தையிடம் யோகம் வைத்து நாம் பவித்திரமாகிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். அங்கே விகாரத்தின் பெயரே இருக்காது. விகார ராவண ராஜ்யமே அழிந்து விடுகிறது. இங்கே ராவணனை காட்டுகிறார்கள். இப்பொழுது ராவண ராஜ்யம் நடக்கிறது என்பதை அது நிரூபிக்கிறது. ஒவ்வொரு வருடமும் ராவனை எரிக்கிறார்கள், எனினும் அவன் எரிவதில்லை. நீங்கள் அவன் மீது வெற்றி பெறுகிறீர்கள். பிறகு இந்த ராவணன் இருக்கவே மாட்டான். நீங்கள் வன்முறையற்றவர்கள். யோக பலத்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறது. நினைவு யாத்திரையால் உங்கள் ஜென்மங்களின் எல்லா விக்கிரமங்களும் விநாசமாக வேண்டும். ஜென்மங்கள் என்றால் எப்போதிலிருந்து? விக்கிரமங்கள் எப்போது ஆரம்பமாகின்றன? முதலில் ஆதி சனாதன தேவி தேவர் தர்மத்தை சேர்ந்த நீங்களே வருகிறீர்கள். சூரிய வம்சத்திலிருந்து சந்திர வம்சத்திற்கு வரும்பொழுது 2 கலைகள் குறைகின்றன. பிறகு மெல்ல மெல்ல கலைகள் குறைந்து கொண்டே போகின்றன. தந்தையை நினைவு செய்து சதோ பிரதானமாக மாறுவதே இப்போது முக்கிய விஷயமாக இருக்கிறது. யார் கல்ப முன்னர் சதோ பிரதானமாக மாறினார்களோ அவர்களே மாறுவார்கள். இப்பொழுது வந்து கொண்டே இருப்பார்கள். நம்பர்வாராக இருப்பார்கள். பிறகு நாடகப்படி எப்போது வருவார்களோ அப்போதும் அதே போல நம்பர்வாராகவே வருவார்கள். வந்து பிறவி எடுப்பார்கள். நாடகம் எப்படி விசித்திரமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது, இதை புரிந்து கொள்ளும் அறிவு தேவை. அப்படி நீங்கள் கீழே இறங்கியிருக்கிறீர்கள். இப்பொழுது மீண்டும் ஏற வேண்டும். நம்பர்வாராகவே பாஸ் ஆவீர்கள். பிறகு நம்பர்வாராகவே கீழே வருவீர்கள். சதோ பிரதானமாக மாறுவதே உங்கள் குறிக்கோள். எல்லோரும் முழுமையாக தேர்ச்சி பெறுவது இல்லை. 100 மதிப்பெண்களிலிருந்து குறைந்து கொண்டே போகின்றன. எனவே அதிகமான முயற்சி செய்ய வேண்டும். இந்த முயற்சியில்தான் ஃபெயில் ஆகிறார்கள். சேவை செய்வது எளிதாக இருக்கிறது. மியூசியத்தில் நீங்கள் எப்படி புரிய வைக்கிறீர்கள்? அதிலிருந்து ஒவ்வொருவரும் எவ்வளவு படித்திருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. ஒருவர் சரியாக புரிய வைக்கவில்லை என்பதை தலைமை டீச்சர் பார்க்கும் பொழுது தானே சென்று புரிய வைப்பார், வந்து உதவி செய்வார். இவர் சரியாக புரிய வைக்கிறாரா என்பதை பார்க்க ஒரு கண்காணிப்பவரையும் வைக்கிறார்கள். இவர் சரியாக புரிய வைக்கிறாரா, யாராவது கேள்வி கேட்டால் குழப்பமடைவது இல்லையே என்று அவர் பார்க்கிறார். சென்டர் சேவையை விட கண்காட்சி சேவை நன்றாக நடப்பதையும் புரிந்து கொள்கிறார்கள். கண்காட்சியை விட மியூசியத்தில் நன்றாக நடக்கிறது. மியூசியத்தில் மிக நன்றாக ஷோ செய்கிறார்கள். பிறகு யார் பார்த்துவிட்டு போகிறார்களோ அவர்கள் பிறருக்கு சொல்லி கொண்டே இருப்பார்கள். இது கடைசி வரை நடந்து கொண்டே இருக்கும். இது காட் ஃபாதர்லி வேர்ல்டு யூனிவர்சிட்டி என்ற பெயர் நன்றாக இருக்கிறது. இதில் மனிதரின் பெயரே இல்லை. இதை யார் திறந்து வைக்கிறார்? நீங்கள் பெரிய மனிதர்களை வைத்து திறப்பு விழா நடத்தினால் பெரிய மனிதர்களின் பெயரை கேட்டு பலர் வருகிறார்கள் என்று தந்தை சொல்கிறார். ஒருவருக்கு பின்னால் பலர் வருவார்கள். அதனால் பெரிய மனிதர்கள் என்ன கருத்து சொல்லி இருக்கிறார்களோ அதை அச்சடியுங்கள் என்று பாபா டெல்லிக்கு எழுதினார். மனிதர்கள் அதை பார்த்து இவர்களிடம் இவ்வளவு பெரிய மனிதர்கள் போகிறார்கள் என்று சொல்வார்கள். அவர்கள் மிக நன்றாக தங்கள் கருத்தை பதிக்கிறார்கள். அதனால் இவற்றை அச்சடிப்பது நல்லது. இதில் வேறு எந்த மாய மந்திர விஷயமும் இல்லை. அதனால் ஒப்பீனியன் புக்கை உருவாக்க வேண்டும் என்று பாபா எழுதி கொண்டே இருக்கிறார். இங்கும் கொடுக்க வேண்டும். பொய்யான உடல் பொய்யான மாயா என்று பாடப்படுகிறது. இதில் எல்லாம் வந்து விடுகிறது. இந்த ராவண ராஜ்யம் என்று இந்த ராவண ராஜ்யம் ராட்சச ராஜ்யம் என்று பலர் சொல்கிறார்கள். முதலில் யாருடைய ராஜ்யமோ அவரை பற்றிய எண்ணம் வர வேண்டும். பதித்தர்கள் எங்களை பாவனமாக மாற்றுங்கள் என்று சொல்கிறார்கள். அப்போது பதித்தத்தில் எல்லாம் வந்து விடுகின்றன. பதித்த பாவனரே என்று எல்லோரும் சொல்கிறார்கள். அப்போது நிச்சயம் பதித்தமாக இருக்கிறார்கள். பதித்த பாவனர் பரமபிதா பரமாத்மாவா அல்லது எல்லா நதிகளும் கால்வாய்களுமா என்று சித்திரத்தை நீங்கள் சரியாக உருவாக்கி இருக்கிறீர்கள். அமிர்தசரஸிலும் குளம் இருக்கிறது. தண்ணீர் எல்லாம் அழுக்காகிறது. அதை அந்த மனிதர்கள் அமிர்த குளம் என்று நினைக்கிறார்கள். மிகப்பெரிய ராஜாக்கள் எல்லோரும் அதை அமிர்தம் என்று நினைத்து குளத்தை சுத்தம் செய்கிறார்கள். எனவே அமிர்தசரஸ் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது அமிர்தம் என்று கங்கையையும் சொல்கிறார்கள். தண்ணீர் எவ்வளவு அழுக்காகிறது என்ற விஷயத்தை பற்றி கேட்காதீர்கள். பாபா இந்த நதிகளில் குளித்து இருக்கிறார். தண்ணீர் மிக அழுக்காக இருக்கிறது. பிறகு மண்ணை எடுத்து பூசுகிறார்கள். பாபா அனுபவியாக இருக்கிறார். சரீரத்தையும் பழைய அனுபவியாக பெற்று இருக்கிறார். இவரை போன்ற அனுபவியாக யாரும் இருக்க முடியாது. மிகப்பெரிய வைஸ்ராய் அரசர்கள் போன்றோரையும் சந்திக்கும் அனுபவம் இருந்தது. சோளம், கம்பு போன்றவற்றை விற்று வந்தார். குழந்தை பருவத்தில் 4-6 அணா சம்பாதித்தால் மகிழ்ச்சி அடைந்தார். இப்போது பாருங்கள்,
எங்கே சென்று விட்டார்? கிராமத்தில் சிறுவன் பிறகு என்னவாகிவிட்டார்? நான் சாதாரண உடலில் வருகிறேன் என்று தந்தையும் சொல்கிறார். இவர் தனது பிறவிகளை அறியவில்லை. எப்படி 84 பிறவிகள் எடுத்து கடைசியில் கிராமத்து சிறுவனாக மாறினார் என்பதை தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். சரித்திரம் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் இல்லை, கம்சனுக்கும் இல்லை. பானை உடைப்பது போன்ற எல்லாம் கிருஷ்ணரின் சரித்திரத்தில் இருக்க முடியாது. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, அமர்ந்தாலும் எழுந்தாலும் நீங்கள் என்ன மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று தந்தை எவ்வளவு எளிதாக சொல்கிறார் என்பதை பாருங்கள். நான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் மிக உயர்ந்த தந்தையாக இருக்கிறேன். நாம் எல்லோரும் சகோதரர்கள். அவர் நமது தந்தை. சகோதரர்கள் நாம் எல்லோரும் ஒரு தந்தையை நினைவு செய்கிறோம். அவர்கள் ஏ பகவான், ஏ ஈஸ்வரா என்று அழைக்கிறார்கள். எனினும் எதையும் அறியவில்லை. தந்தை இப்பொழுது அறிமுகம் கொடுத்து இருக்கிறார். நாடகத்தின் திட்டப்படி இதை கீதையின் யுகம் என்று சொல்கிறார்கள். ஏன் என்றால் தந்தை வந்து ஞானத்தை சொல்கிறார். அதன் மூலம் உயர்ந்தவர்களாக மாறுகிறீர்கள். ஆத்மாவும் சரீரத்தை தாரணை செய்து பிறகு பேசுகிறது. தந்தையும் தெய்வீக அலௌகிக காரியங்களை செய்வதற்காக சரீரத்தை ஆதாரமாக பெறுகிறார். அரைக்கல்ப மனிதர்கள் துக்கத்தை பெறுவதால் அழைக்கிறார்கள். தந்தை கல்பத்தில் ஒரு முறை மட்டுமே வருகிறார். நீங்கள் அடிக்கடி பாகத்தை நடிக்கிறீர்கள். தேவிதேவர் தர்மமே ஆதி சனாத்தனம். அந்த அஸ்திவாரமே இல்லை. அவர்களுடைய சித்திரங்கள் மட்டும் தங்கிவிட்டன. நீங்கள் இப்படி லட்சுமி நாராயணர் ஆக வேண்டும் என்று தந்தை சொல்கிறார். குறிக்கோள் முன்னால் நிற்கிறது. இதுதான் ஆதி சனாதன தேவி தேவர் தர்மம். மற்றபடி இந்து தர்மம் என்று எந்த தர்மமும் இல்லை. இந்து என்பது இந்தியாவின் பெயர். அப்படி சன்னியாசிகள் பிரம்மத்தை, அதாவது இருக்கும் இடத்தை பகவான் என்று சொல்கிறார்கள். அப்படி இவர்கள் பிறகு இருக்கும் இடத்தை தமது தர்மம் என்று சொல்கிறார்கள். ஆதி சனாதனம் ஒன்றும் இந்து தர்மமாக இருக்கவில்லை. இந்துக்கள் தேவர்களின் முன்னால் சென்று அவர்களுக்கு தலை வணங்குகிறார்கள், புகழ் பாடுகிறார்கள். யார் தேவர்களாக இருந்தார்களோ அவர்களே இந்துக்களாகிவிட்டார்கள். தர்மம் கெட்டவர்களாக, கர்மம் கெட்டவர்களாக மாறிவிட்டார்கள். மற்ற எல்லா தர்மங்களும் அப்படியே இருக்கின்றன. இந்த தேவதா தர்மம் மட்டும் காணாமல் போய்விட்டது. தாமே பூஜைக்கு உரியவர்களாக இருந்தார்கள். பிறகு பூஜாரிகளாக தேவர்களுக்கு பூஜை செய்கிறார்கள். எவ்வளவு புரிய வைக்க வேண்டியதாக இருக்கிறது. ஸ்ரீ கிருஷ்ணருக்காகவும் எவ்வளவு புரிய வைக்கிறார். அவர் சொர்க்கத்தின் முதலாவது இளவரசர். அதனால் 84 பிறவிகள் அவரிடமிருந்து ஆரம்பமாகிறது. பல பிறவிகளின் கடைசியில் நான் பிரவேசம் செய்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். அப்படியானால் அதற்கு நிச்சயம் கணக்கும் சொல்வார் தானே. இந்த லட்சுமி நாராயணரே நம்பர் 1 வந்தனர். அதனால் யார் முதலில் இருந்தார்களோ அவர்களே பிறகு கடைசிக்கு போகிறார்கள். அப்படி ஒரு ஸ்ரீ கிருஷ்ணர் மட்டும் இருக்கவில்லை. விஷ்ணு வம்சத்தில் இன்னும் பலரும் இருந்தனர். இந்த விஷயங்களை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். இதை பிறகு மறக்காதீர்கள். இப்பொழுது மியூசியத்தை திறந்து கொண்டு இருக்கிறீர்கள். அதிகமாக திறந்து விடுவீர்கள். அதிகமானோர் வருவார்கள். அப்படி கோவிலுக்கு சென்று தலை வணங்குகிறார்கள். உங்களிடமும் பார்க்கிறார்கள். லட்சுமி நாராயணரின் சித்திரத்தில் இருந்தால் அவர்களுக்கு முன்னால் பக்தர்கள் பைசாவை வைக்கிறார்கள். இங்கே இருப்பது புரிந்து கொள்ளும் விஷயம், பைசா வைக்கும் விஷயம் இல்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் சிவன் கோவிலுக்கு சென்றால் பைசா வைப்பீர்களா என்ன? நீங்கள் புரிய வைக்கும் குறிக்கோளோடு செல்வீர்கள். ஏனென்றால் இவர்கள் எல்லோருடைய பயோகிராபியும் உங்களுக்கு தெரியும். அதிக கோவில்கள் இருக்கின்றன. முக்கியமானது சிவன் கோவில். அங்கே மற்றவர்களின் மூர்த்திகளை ஏன் வைக்கிறார்கள்? எல்லோருக்கும் முன்பாகவும் பைசாவை வைத்து கொண்டே செல்வார்கள். அப்போது வருமானம் கிடைக்கும். அதனால் அதை சிவன் கோவில் என்று சொல்வீர்களா? அல்லது சிவனது குடும்ப கோவில் என்று சொல்வீர்களா? சிவபாபா இந்த குடும்பத்தை ஸ்தாபனை செய்து இருக்கிறார். மிக உண்மையான குடும்பம் பிராமணர் உங்களுடையது. சிவபாபாவின் குடும்பமாக சாலி கிராமங்கள் இருக்கின்றன. பிறகு நாம் சகோதரர்களின் குடும்பமாகிறோம். முதலில் பாயியாக இருந்தோம். பிறகு தந்தை வருகிறார். அப்போது சகோதரியாகிறோம். பிறகு நீங்கள் சத்தியுகத்தில் வருகிறீர்கள். அங்கே குடும்பம் இன்னும் பெரியதாகிறது. அங்கு திருமணமும் நடப்பதால் குடும்பம் இன்னும் பெரியதாகிறது. வீடு, அதாவது சாந்திதாமத்தில் இருக்கும்பொழுது நாம் சகோதரர்களாக இருக்கிறோம். ஒரு தந்தை இருக்கிறார். பிறகு இங்கே பிதா பிரம்மாவின் குழந்தைகளாக சகோதரி ஆகிறோம். வேறு எந்த உறவும் இல்லை. பிறகு ராவண ராஜ்யத்தில் மிக அதிகமாக விருத்தி ஏற்படுகிறது. தந்தை எல்லா ரகசியங்களையும் புரிய வைத்து கொண்டு இருக்கிறார். இருந்தும் இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, தந்தையை நினைவு செய்தால் ஜென்ம பாவங்களின் சுமை இறங்கும் என்று சொல்கிறார். படிப்பால் பாவங்கள் அழிவது இல்லை. தந்தை நினைவே முக்கியம். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்.
1. முழு மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெறுவதற்காக உங்கள் புத்தியை சதோபிரதானமாக தங்கமாக மாற்ற வேண்டும். மந்த புத்தியிலிருந்து கூர்மையான புத்தி உடையவராகி டிராமாவின் விசித்திர ரகசியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். 2. இப்போது தந்தைக்கு சமமாக தெய்வீக அலௌகீக காரியங்களை செய்ய வேண்டும். டபுள் வன்முறையற்றவராகி யோக பலத்தால் உங்கள் விக்கர்மங்களை விநாசம் செய்ய வேண்டும். வரதானம்: கர்மம் மற்றும் யோகத்தின் சமநிலை மூலமாக ஆசீர்வாதத்தை அனுபவம் செய்யும் கர்மயோகி ஆகுக. கர்மயோகி என்றால் ஒவ்வொரு செயலையும் யோகத்தில் இருந்து செய்ய வேண்டும். கர்மயோகி என்றால் சதா கர்மத்தோடு யோகம் இருக்கும், அதாவது பேலன்ஸ் வைப்பவர்களாக இருப்பார்கள். கர்மமும் யோகமும் சமநிலையில் இருப்பதால் கர்மத்தில் தந்தையின் ஆசீர்வாதம் கிடைக்கவே செய்யும். எனினும் யாருடைய சம்பந்தம் தொடர்பில் வருவீர்களோ அவர்களிடமிருந்து ஆசீர்வாதம் கிடைக்கும். யாராவது நல்ல காரியம் செய்தால் மிக நன்றாக இருக்கிறது என உள்ளத்திலிருந்து அவருக்காக ஆசீர்வாதம் கிடைக்கிறது. மிக நன்றாக இருக்கிறது என்று சொல்வதே ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஸ்லோகன்: நொடியில் எண்ணத்தை நிறுத்தும் பயிற்சியே கர்மாதீத் நிலையை அருகில் கொண்டு வரும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.